சென்னையை நெருங்கி வரும் டிட்வா புயலால் ஏற்படும் வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள சென்னை மற்றும் விழுப்புரத்தில் 150 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு குழு தயார் நிலையில் இருப்பதாக துணை கமாண்டர் கபில் தெரிவித்துள்ளார். இப்போ நம்ம வேதாரண்யத்தை தாண்டி இருக்கு, புயலினுடைய தாக்கம் அங்கே படிப்படியாக குறைஞ்சிருக்கு. இப்போ புயல் எப்படி இருக்கு, குறிப்பாக நம்மளுடைய தமிழகத்தில் எந்த பகுதியில் பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு? சார், நம்ம கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸில் இதோட எஃபெக்ட் இருக்கு. இப்போ புயல் நார்த் நோக்கி வர இந்த நார்த்தன் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் மழை வந்துருக்கு. காலையில் நம்ம கிட்ட நாகப்பட்டினம்லாம் நல்ல மழை. ஸோ நம்ம இப்போ திருநெல்வேலியில் இந்த டீமை நாகப்பட்டினத்துக்கு நம்ம டைவர்ட் பண்ணியிருந்தோம். இப்போ கடலூர் பாண்டிச்சேரியில் நல்ல மழை ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் நல்ல மேகமூட்டம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த சைக்ளோன் நார்த் நோக்கி வர நம்ம ரெயின்ஃபால்ஸும் நார்த்தன் டிஸ்ட்ரிக்ஸில் வந்துருக்கு. குறிப்பாக கடலோர பகுதியில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை எப்படி கொடுத்துருக்காங்க சார்? டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க இது ஒரு செட் ப்ரொசீஜர். சைக்ளோன் இந்த மாதிரிலாம் ஃபார்மேஷன் வர அவங்க அப்புறம் கோஸ்ட் கார்டு இதெல்லாமே அந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ என்டிஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம அடிஷ்னலாக ஒரு 10 டீம் நம்ம 5 டீம் பூனேல இருந்தோம், இன்னொரு 5 டீம் பரோடாவில் இருந்தோம், குஜராத்தில் இருந்தோம். நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஸ்பெஷல் ஏர்கிராஃப்ட் மூலியமா நம்ம இங்க ஏர்லிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் 5 டீம் நம்ம சென்னைக்காகவே, கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்காகவே ஸ்டாண்ட் பைல இருப்பாங்க. பிளஸ் ஒரு டீம்ல 30 பேர் இருப்பாங்க. 30 பேருக்கு 150 பேர் கொண்ட டீம். ஆமாம். ஸோ அதில் ஒரு டீம்ல 5 டாக்ஸ் வேற வராங்க. 5 டாக்ஸ் இருக்கு. ஒரு டீம்ல 2 டாக்ஸ் வராங்க குஜராத்ல இருந்து. பிளஸ் 3 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஸோ சென்னையிலையும் அப்புறம் நம்ம விழுப்புரத்துலையும் இந்த டீம்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ல டிப்ளாய் பண்ணிருப்பாங்க. தேவைன்ற பட்சத்தில் அங்கிருந்து நம்ம டீம்ஸை மூவ் பண்ணிக்கலாம். திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை நீடிப்பதால் மணிமுத்தாறு அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதையடுத்து பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க 10வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சியின் 3வது வார்டு கொத்தனார் காலனியில் வெள்ள நீர் குடியிருப்புகளுக்குள் புகுந்துள்ளது. இதனால் பலரும் வீட்டை பூட்டிக் கொண்டு தங்களின் உறவினர்கள் வீட்டிற்கு சென்றுள்ளனர். இதேபோன்று தூத்துக்குடி அரசு போக்குவரத்து கழக புறநகர் பணிமனையிலும் வெள்ள நீர் தேங்கியது. மாப்பிள்ளை புலியூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட KVK நகர் பகுதியில் வெள்ள நீர் சுமார் 300 வீடுகளை சூழ்ந்துள்ளது. நால்வர் நகர் பகுதியிலும் மழை நீர் தேங்கியுள்ளது. KTC நகர் பகுதி முழுவதும் 2 அடி உயரத்திற்கு மழை நீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் சுமார் 40 மணி நேரத்திற்கும் மேலாக இடைவிடாது பெய்து வரும் தொடர் மழையால் புகழ்பெற்ற முருகன் கோயில் பக்தர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. எப்போதும் கூட்டம் நிரம்பி வழியும் தரிசன வரிசைகளில் பக்தர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. கடற்கரை பகுதியிலும் பக்தர்கள் குறைவாகவே காணப்பட்டனர். தொடர் மழையால் கோயில் வளாகத்தில் பக்தர்கள் நனைந்தபடி சென்றனர். இடைவிடாத மழையால் ஐயப்ப பக்தர்களும் முருக பக்தர்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். தூத்துக்குடியில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக சென்னையில் இருந்து வரும் 5 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இதேபோன்று பெங்களூருவில் இருந்து வரும் விமானமும் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். இதனிடையே சென்னை, பெங்களூரு, மும்பை, டெல்லி, ஹைதராபாத்தில் இருந்து மதுரைக்கு இயக்கப்படும் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து பயணிகளுக்கு விமான நிறுவனங்கள் குறுஞ்செய்தி மூலம் தகவல் அனுப்பியுள்ளன. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட தெற்கு காடு பகுதியில் 20 வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மழைநீர் வெளியேற வழியில்லாததால் அப்பகுதி மக்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். நாகையில் கொட்டி தீர்த்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 4 மணி நேரத்தில் 40 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. குறிப்பாக நாகப்பட்டினம், நாகூர், புத்தூர், கீழ்வேலூர், திருக்குவளை, வேளாங்கண்ணி, திருப்பூண்டி, தலைஞாயிறு, வேதாரண்யம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை கொட்டி தீர்த்தது. கடலூர் சுற்றுவட்டாரத்தில் கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கி வருகிறது. விவரங்களை நமது செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்கலாம். பிரேம், கடலூரில் மழை பொழிவு எப்படி உள்ளது? விவரங்கள்.
மோனிஷா, இந்த டென்மார்க் புயல் காரணமாக தற்போது தனது ஆட்டத்தை துவங்கி இருக்குது என்று குறிப்பிடலாம். குறிப்பாக சென்னையிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த புயலானது அதன் தாக்கம் என்பது கடலூரில் தற்போது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் மதியம் 3 மணியிலிருந்து கனமழை என்பது எடுத்து வாங்கி பெய்து வருகிறது. மாவட்டத்தின் அனைத்து பகுதியுமே கனமழை என்பது காற்றுடன் கூடிய கனமழை என்பது பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கிறது. நிலையில் கடலின் சீற்றமும் வழக்கத்தை விட அதிக அளவில் கொந்தளிப்பு காணப்படுகிறது. கடற்கரையோரம் அதிக காற்று வீசுவதால் தற்போது மீனவர்கள் வீட்டிலேயே குடிக்கிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளே தெரிகிறது. 8 அடியிலிருந்து 10 அடி வரை இந்த கடற்கரையில் கனமழையும் மற்றும் மழையின் சீற்றமும் காணப்படுவதால் தற்போது இந்த புயலின் தாக்கம் என்பது தனது ஆற்றலை துவங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக இடைவிடாமல் பெய்து வரும் கனமழையை எதிர்கொள்வதற்காக மாவட்ட நிர்வாகம் அனைத்து துறை அதிகாரிகளும் துரிதப்படுத்திருக்கிறது. குறிப்பாக புயல் பாதுகாப்பு மையங்கள் தயாரில் இருக்கிறதாகவும் மாநகராட்சி உள்ளூராட்சி அனைத்து இடங்களிலும் தங்கும் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கிறார். தொடர்ந்து இந்த கனமழையின் காரணமாக மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். ஏனென்றால் காற்றின் வேகம் 60 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசப்படும். எனவே மரங்கள் அங்கங்கே விழக்கூடிய நிலை ஏற்படும். எனவே மக்கள் வீட்டிலேயே தங்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மின்சாரம் இல்லை என்றால் உடனடியாக புகார் தகவல் தெரிவித்தால் அந்த பகுதியில் உடனடியாக சீரமைப்பு பணிகள் செய்யப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். மோனிஷா. பிரேம், கடலூர் மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக மோனிஷா, கடலூர் மாவட்டம் என்பது தொடர்ந்து இயற்கை சீற்றத்தாலும் கடுமையான மழை வெள்ளத்தாலும் தொடர்ச்சியாக பாதிக்கக்கூடிய மாவட்டம். ஏனென்றால் இந்த ஆறுகள் ஒரு தென்பெண்ணை, கெடில மற்றும் வேளாறு, பரவனாறு, கொள்ளிடம் என அனைத்து ஆறுகளும் ஓடுகிறது. பல்வேறு மாவட்டங்கள் பெய்யக்கூடிய நீரானதும் தற்போது இங்கே வருகின்றன. கடலூர் மாவட்டம் தொடர்ந்து அதிக வெள்ளத்தாலும் பாதிக்கக்கூடிய மாவட்டம். தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழை என்பது தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் 1,50,000 பேர் தங்கும் முகாம்கள் தற்போது தற்காலிக முகாம்கள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. புயல் பாதுகாப்பு மையங்களிலும் பொதுமக்கள் தங்க வைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் பாதிப்புகள் ஏற்பட்ட பகுதிகளை கண்டறிந்து அங்கு அதிகாரிகள் வட்டாட்சியர் அதிகாரிகளை முகாமிட்டு தொடர்ச்சியாக அங்கு தண்ணீர் தேங்கி வந்தால் உடனடியாக மக்களை பாதுகாப்பு தங்க வைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனையில் சுமார் 2,053 கர்ப்பிணி பெண்கள் மூலம் அடுத்த வாரம் வந்துட்டு பிரசவத்திற்கு உள்ள நிலையில் அவர்களுக்கு போதிய பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து துறை அதிகாரிகளும் தயாரில் இருக்கிறார்கள். மேலும் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் அரசு மருத்துவமனையில் இருக்க வேண்டும் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். தொடர்ந்து மாவட்ட வேளாண் துறை அமைச்சரும் தொடர்ந்து இருக்கக்கூடிய கண்காணிப்பு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியில் தொடர்ந்து இங்கே கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முகாமிட்டு தொடர்ந்து எங்கெங்கே பாதிப்புகள் ஏற்படும், மழைகள் எங்கெங்கே விழுவது என தொடர்ந்து புகார் வந்தவுடன் உடனடியாக நடவடிக்கை ஏற்பட்டிருக்காங்க. அனைத்து துறை அதிகாரிகளும் தற்போது முடக்கியிருக்கிறார்கள். விடுப்பை யாரும் எடுக்கக்கூடாது என்ற மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அனைத்து துறை அதிகாரிகளும் பிஓ முதல் மற்றும் வட்டாட்சியர்கள் வரை டிஆர்ஓ ஆர்டிஓ என அனைவருமே தற்போது புயலை எதிர்கொள்வதற்காக அனைத்து துறை அதிகாரிகளும் தயாரில் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். மனுஷன், விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரேம். சென்னையை அடுத்த தாம்பரம் சுற்றுவட்டாரத்தில் மழை பெய்து வருகிறது. விவரங்களை நமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், தாம்பரத்தில் மழை பொழிவு எப்படி உள்ளது? விவரங்கள். அதாவது மோனிஷா, சென்னை மற்றும் புறநகர் பகுதியான ஆலந்தூர் விமான நிலையம், பல்லாவரம், குரோம்பேட், தாம்பரம், முடிச்சூர், வண்டலூர் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காலையிலிருந்தே மேகமூட்டத்துடன் காணப்பட்டு சாரல் மழையானது பெய்து வந்தது. இந்த நிலையில் தற்போது தொடர்ந்து காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக தாம்பரம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் சென்னையில் பணிபுரிந்து வருவதால் பணி முடித்துவிட்டு சென்னை திரும்பும் பொதுமக்கள் மழையில் நனைந்தவாறு அவதிப்பட்டு சென்னை வீடு திரும்புகிற சூழ்நிலையும் ஏற்படுது. குறிப்பாக அதிகப்படியான வாகனங்கள் சென்னையிலிருந்து தாம்பரம் நோக்கி வருவதால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த போக்குவரத்தை சீர் செய்யும் கொட்டும் மழை என்றும் பாராமல் போக்குவரத்து போலீசார் மற்றும் சட்ட ஒழுங்கு போலீசார் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்ஷா.